some introduction about 2.3. So 2.3 நம்ம என்ன learn பண்றோம் பார்க்கலாம். So கையில text book வச்சிருப்பீங்க. So text bookலயே நான் highlight பண்ணி காட்டுறேன், அதெல்லாம் நீங்க mark பண்ணிக்கோங்க. Some basic algebraic properties of a complex numbers. The properties of complex numbers. So இது வந்து tabular column formatல கொடுத்திருக்காங்க. So closure property on addition. So sometime நீங்க book insideலாம் நல்லா learn பண்ணணும். நான் வந்து full mark தான் aim பண்றேன். Full mark means நம்ம எழுதக்கூடிய 90 marks exam. Actually 10 marks ஸ்கூல்ல இருக்கு, 90 marks நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அந்த எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆன் அடிஷன் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1, Z2, the sum, that means addition, Z1 plus Z2 is also a complex number. அதாவது இது 2.3க்கு இன்ட்ரோடக்ஷன். So Z1, Z2 ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருந்ததுன்னா Z1 plus Z2 கிடைக்கிற ரிசல்ட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா வந்தாதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஆன் அடிஷன். ஸோ இதுதான் நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆன் அடிஷன் சொல்றோம். ஓகேங்களா? இதே சைட்ல மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆன் மல்டிப்ளிகேஷன். For any two complex numbers Z1, Z2, the product Z1, Z2 is also a complex number. ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ப்ராடக்டும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்ல இருக்கணும். தட் இஸ் ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் அந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா உங்களுடைய க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ இன் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகுது. The commutative property in addition. ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம ஏர்லியர் கிளாஸஸ், அதாவது உங்களுடைய 6th 5th எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதை வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ல படிச்சிருப்போம், இன்டிஜர்ஸ்ல படிச்சிருப்போம். அதே இதை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1, Z2, Z1 plus Z2 equal to Z2 plus Z1. இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படி இந்த கண்டிஷன் வெரிஃபை ஆச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இன் அடிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணு அர்த்தம். சேம் வே ப்ராடக்ட்ல Z1, Z2 ஈக்குவல் டு Z2, Z1 இப்படி ட்ரூவா இருந்தால் the commutative property is true in multiplication. அடுத்தது associative property. Associative propertyனாலே நமக்கு we need 3 numbers first, Z1, Z2, Z3. This the left side is equal right side. இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணிட்டோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ இன் அடிஷன். சேமே மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ. எதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஸோ இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் சம் போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் 2 marks மேபி 1 mark அதுலலாம் கேட்டா ஓகே இது வந்து உங்களுடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு தெரியும். இது லெஃப்ட் சைடு வந்து அடிஷன், ரைட் சைடு மல்டிப்ளிகேஷன். அதுக்கு அடுத்தது one of the important property, additive identity. இப்போ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ ஆல்ரெடி நான் கிளாஸ்ல இதே இது நான் கேட்டிருப்பேன். ஸோ இன் ஜென்ரல் இப்போ 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த 2ங்கிற நம்பருக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் -2ன்னு. ஏன்னா 2 இது கூட ஆட் ஆகிற நம்பர் ஈக்குவல் டு 0 வந்தாதான் இந்த நம்பரை நம்ம அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்ல முடியும். For additive inverse, that is additive inverse. அதாவது 2 இது கூட some numbers ஆட் ஆகும் பொழுது சேம் ரிசல்ட் கிடைக்கணும். அப்ப நான் என்னதான் ஆட் பண்ணணும்? 0வை ஆட் பண்ணாதான் எனக்கு 2 கிடைக்கும். அப்ப அடிட்டிவ் ஐடென்டிங்கிறது 0. இந்த சம் இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பாருங்க, அதுதான் சொல்றோம். Z plus 0 equal to 0 plus Z equal to Z. So உங்களுடைய அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறீங்க, இது கூட ஒன் மோர் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்றோம், சம் நம்பர். இது இப்போதைக்கு ஃபில்லப்ஸ்மா வச்சுக்கோங்க.
that is equal to same complex number எனக்கு கிடைக்கும்னா the particular number is 0, then only we can say that z plus 0 is equal to z. இந்த ஆட் பண்ணக்கூடிய நம்பருக்கு தான் பேரு அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? இப்போ 0 காம்ப்ளெக்ஸ் நம்பரா அப்படின்னு டவுட் வரும். எஸ், it is a complex number because 0 can write 0 plus i0. இந்த 0 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். நம்ம 0 plus i0 எழுதலாம். அதாவது அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல எழுதலாம். அடிட்டிவ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது 0 தான். சில கொடுக்குறாங்க பாருங்க. There exists a complex number 0 such that for every complex number z, satisfy the condition z plus 0 equal to 0 plus z equal to z. The complex number 0 equal to 0 plus i0 is known as the additive identity. அப்ப 1 mark கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல அடிட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது 0. ஏன்னா இதை 0 plus i0 எழுதலாம். சேம் வே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இசட் கூட நான் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், எனக்கு சேம் இசட் வேணும். இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் என்னதான் இருக்கும்னா 1 தான் இருக்கணும். 1 is also a complex number because 1 can write 1 plus i0 எழுதலாம். இதைத்தான் இதில் கொடுத்திருக்காங்க. There exists a complex number 1. It can write 1 plus 0i such that for every complex number z, satisfy the condition z into 1 equal to 1 into z equal to z. The complex number 1 is known as the multiplicative identity. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் நிறைய இடங்கள்ல அப்ளை பண்ணுவோம். And same way last one also important. Additive inverse. Z அப்படிங்கிற additive inverse. Additive inverse. Z கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்றேன், என்னுடைய இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கணும். என்ன நம்பர் ஆட் பண்ணியிருப்போம்? இசட்டா இருந்தால் we add negative of that complex number. இதை ஆட் பண்ணாதான் நமக்கு 0 கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல மைனஸ் இசட்டை தான் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு சொல்றோம். இப்போ சேம் கான்செப்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இசட் அப்படிங்கிற நம்பர் கூட சம் நம்பர் இஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். எனக்கு 1 வேணும். இப்போ இந்த நம்பர் இப்போதைக்கு நான் டபிள்யூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ W என்ன? The W is equal to 1 by Z வந்திருக்கணும். This can write Z inverse. ஓகேங்களா? அப்போ Z கூட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்பொழுது என்னுடைய மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கணும். இந்த மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பருக்கு தான் பேரு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த ப்ராப்பர்ட்டில சொல்றாங்க. For any non-zero complex number Z, there exists a complex number W. இன்னொரு complex number W name கொடுக்குறாங்க. Such that condition is ZW equal to WZ equal to 1. The W, the multiply பண்ற element, is called multiplicative inverse of Z. Is denoted by Z inverse. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. So one more distributive property. On distributive property, இதை வந்து தனித்தனியா டிவைட் பண்றது இல்ல, மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் அடிஷன். இந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்க வந்து ஒரு 1 மார்க்காகவோ 2 மார்க்காகவோ சம்டைம் டிஃபைன் கேட்கலாம். டிஃபைன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் அடிஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கேட்டா இந்த 2 லைன்ஸும் 2 மார்க் பேஸ்ல எழுதுறதுக்காக நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். தென் ஃபியூ இதுல மேல கொடுத்திருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு சில இதுக்கு கீழே ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்க ஈஸியா பார்த்தாலே ஈஸியா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 60. So the complex numbers obey the laws of indices அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கூட நீங்க ஏர்லியர் கிளாஸஸ்ல பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசன் படிச்சிருப்போம். அந்த லெசன் பேஸ்ல உள்ளதுதான்.
So பாருங்க, so property z power m z power n is equal to z power m plus n. உங்களுக்கு தெரியும், earlier classes படிச்சிருப்போம். a power m a power n is equal to a power m plus n. சேம் கான்செப்ட் தான். ஸோ அடுத்தது கூட இதே மாதிரி டிவிஷனுக்கு z power m by z power n equal to z power m minus n. Z is not equal to 0. Z power m whole power n is equal to z power, இந்த ரெண்டு பவரை மல்டிப்ளை பண்ணணும். And z1 z2 power m is equal to z1, இந்த பவரை வந்து இண்டிவிஜுவலா எழுதிக்கலாம். ஸோ இதுவும் கூட எதுக்காக பார்க்குறோம்னா, சம்டைம் ஒரு சம் செய்யும் போது ஒரு அப்ளிகேஷன் ஒன்று அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2.3ங்கிற எக்ஸசைஸ் பார்த்துடலாம். இந்த 2.3 எக்ஸசைஸ் டோட்டலா 3 கொஸ்டின்ஸ் இருக்கு.